என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. எழுத்தும் தெய்வம் எழுதுகோலும் தெய்வம் என்ற மகாகவி பாரதியாரை வணங்கி அறத்தான் வருவதே இன்பம் என்று ஓங்கி உரைத்த தெய்வப்புலவர் திருவள்ளுவரை வணங்கி எனது உரையை துவங்குகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சிந்திக்கவிருப்பது திருக்குறளில் காணலாகும் கல்வி, செல்வம், வீரம் பற்றிய கருத்துக்களை ஆராய்வதே இன்றைய நோக்கமாகும். சரி, உலக இலக்கிய அரங்கில் தமிழ் மொழிக்கென்று ஓர் உயர்ந்த இடத்தினை நிலைபெறச் செய்திருப்பது திருக்குறளாகும். தமிழின் புற இலக்கியங்கள் அனைத்திலும் அடிப்படை கட்டமைப்பாக விளங்குவது கல்வி, செல்வம், வீரம் பற்றி தமிழ் அன்னையின் மணிமகுடமாக விளங்கும் திருக்குறளில் காணலாகும் செய்திகளை காண்போம். கல்வி என்ற சொல் திருக்குறளில் கல்வி பற்றிய செய்திகள் ஃபர்ஸ்ட் எடுத்ததும். கல்வி என்ற தமிழ்ச்சொல் கல் என்னும் வேர் சொல்லிலிருந்து உருவானது. கல் என்றால் ஆய்வு செய் என்பது பொருள். மனிதனாக தோன்றிய அனைவரும் செம்மையாக வாழ கல்வி கற்றே ஆக வேண்டும். கல்வி இருந்தால் அந்த அறிவை கொண்டு அனைத்து செல்வத்தையும் சேர்த்து விடலாம். கல்வி நல்ல அறிவையும் திறன்களையும் நல்ல சிந்தனைகளையும் அளிக்கின்றது. அதனாலேயே கல்வியை வலியுறுத்தாத நூல்கள் இல்லை என்று கூறலாம். கற்க கசடர என தொடங்கும் குறட்பாவின் வாயிலாக ஒருவர் தாம் பயிலும் நூல்களை குற்றமின்றி பயில வேண்டும். அவ்வாறு கற்றபின் அதற்கு தக்கபடி அவை கூறும் நல்ல நெறியில் ஒழுக வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஒருவன் ஒரு பிறவியில் கற்ற கல்வியானது அவனது 7 பிறவிக்கும் வந்து பாதுகாவலனாக இருக்கும் என்பதால் கல்வியின் முக்கியத்துவத்தை அறிய முடிகின்றது. கல்வி செல்வமானது ஒருவனுக்கு அழிவில்லாத செல்வமாகும். அதனாலேயே விவேகானந்தர் வாழும் வரை கற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாமின் புருவது உலகின் புறக்கண்டு காமொருவர் கற்றறிந்தார். இந்த குறட்பாவின் காரணமாகத்தான் பார்த்தீங்கன்னா தாம் இன்புருவ காரணமாகிய கல்வியால் உலகமும் இன்புறுவதை கண்டறிந்த அறிஞர்கள் மேன்மேலும் அக்கல்வியை பெற விரும்புவர் என கூறப்பட்டுள்ளது. கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்ற எண்ணத்தோடு மேலும் மேலும் கற்க வேண்டும். நாம் மேலும் மேலும் கற்பதன் வாயிலாக நம்மளுடைய அறிவு விசாலமடைகின்றது. நூல்களை கற்பதன் மூலமாக அறிவு வளரும். அதனாலேயே தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மடப்பாங்கான இடத்தில் தோண்ட தோண்ட கிணற்றில் நீர் சுரக்குமோ அவ்வாறு கற்க கற்க அறிவு வளரும் என்று இக்குறட்பா உணர்த்துகின்றது. கற்ற கல்வி பலர் முன்னிலையில் மதிப்பையும் கௌரவத்தையும் அளிக்கின்றது. பெற்ற தாய் அத்தகு மகனை பெற்றதற்காக பெரும் மகிழ்ச்சியை அடைகின்றாள். இதை என்ன சொல்லுதுன்னா, ஈன்ற பொழுதில் பெருதுவக்கும் அப்படிங்கிற குறட்பாவின் வாயிலாக இதை அறிமுறுகின்றது. கல்வியை கண்களோடு திருவள்ளுவர் ஒப்பிடுவதனால்தான் கல்வியின் முக்கியத்துவம் நன்கு அறியப்படுகின்றது. கேடில் விழிச்செல்வம் என்ற குறட்பாவால் கல்வியே சிறந்த செல்வம் என்றும் மற்றைய செல்வங்கள் உண்மையான செல்வங்கள் ஆகாது அப்படின்னும் திருவள்ளுவர் உணர்த்தியுள்ளார். யாதானும் கூறாமல் நாடாமல் என்ற குறட்பாவானது இவருடைய கணியன் பூங்குன்றனாருடைய யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற அந்த செய்யுள் வரிக்கு ஒத்தாப்புல இந்த திருக்குறள் அமைந்துள்ளது. அதாவது கற்றவனுக்கு அனைத்து நாடுகளும் சொந்த நாடாகும் என்றும் எல்லா ஊர்களும் சொந்த ஊராகும் அப்படிங்கிறத யாதானும் ஊறாமல் நாடாமல் அப்படிங்கிற திருக்குறள் உணர்த்துகின்றது. செல்வம் உடையவர் முன் வறியவர் நிற்பது போன்று கல்வியறிவு பெற்றவர் முன் பணிந்து நின்று கல்வி பயின்றவரே உயர்ந்தவர். அவ்வாறு கல்லாதவர் இழிந்தவராக கருதப்படுவார் என்று உடையார் முன் இல்லார் என தொடங்கும் குறட்பாவில் திருவள்ளுவர் கூறியுள்ளார். கல்லாமை தனி மனிதனை வெகுவாக பாதிக்கின்றது. எழுத படிக்க தெரியாததால் மூட நம்பிக்கைகள், சட்ட மீறல்கள், குற்றங்கள் அதிகமாகின்றது. கல்லாதவன் கண்ணுக்கு அழகு தரும் மண் பொம்மை போன்றவன் என்று கல்லாமை அதிகாரத்தில் திருவள்ளுவர் கூறியுள்ளார். கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்திட கல்லாதவரை கலர், நிலம், வண்ண பொம்மை, விலங்கு என்று கடுமையான வார்த்தைகளால் திருவள்ளுவர் சாடியுள்ளார். சமூகத்தில் மேல்தளத்தில் இருப்பவனாக இருந்தாலும் கீழ்மட்ட நிலையில் இருந்தாலும் தான் வாழும் உலகுடன் ஒத்தி பொருந்தி வாழத் தெரியாதவன் எத்தனை உயர்ந்த கல்வியை பெற்றவனாகவே இருந்தாலும் கல்லாதவன் அறிவற்றவனாகவே மதிக்கப்படுவான் என்பதை உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்ற திருக்குறள் உணர்த்துகின்றது. திருக்குறளில் செல்வம் பற்றிய செய்திகள். மனிதன் அனுதினமும் ஓடி ஓடி உழைப்பது பொருள் ஈட்டவும் அதன் வழி சிறப்பாக வாழவுமே ஆகும். ஏழையை கண்டால் மோழையும் பாயும், கையில் பணம் உண்டானால் காத்திருப்பார் 1000 பேர் போன்ற பல பழமொழிகள் பொருள் குறித்து வழங்கப்பட்டுள்ளன. பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகில் இன்பமான வாழ்க்கை இராது என்பதை 247வது குறட்பாவில்
திருவள்ளுவர் கூறியுள்ளார். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர். இந்த குறட்பா 752வது குறட்பாவில் பல நல்ல பண்புகள் உடையவராக இருந்தாலும் பொருள் அற்றவரை எல்லோரும் இகழ்வார்கள். அதுபோல நல்ல பண்பு ஒன்று கூட இல்லாதவராக இருந்தாலும் அவர் செல்வமுடையவராக இருப்பின் அவருக்கு எல்லோரும் சென்று சிறப்பு செய்வர் என்று திருக்குறள் குறிப்பிடுகின்றது. அறனீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அதாவது பொருள் சேர்க்கும் திறன் அறிந்து அவை தீமை எதுவுமின்றி பொருள் சேர்த்தால் அது அவனுக்கு அறத்தையும் இன்பத்தையும் தரும் என்று குறட்பா உணர்த்துகின்றது. அருளோடும் அன்போடும் கூடிய செல்வம் மட்டுமே அவனுக்கு ஆக்கத்தை தரும் என்கின்றார் திருவள்ளுவர். அருளோடும் அன்போடும் பொருந்தாத வழியில் வந்த செல்வத்தின் ஆக்கத்தை பெற்று மகிழாது அதை தீமையானது என்று ஒதுக்கிவிட வேண்டும் என்று 755வது குறட்பா உணர்த்துகின்றது. வறியவரின் கடும் பசியை தீர்க்க வேண்டும். அதுவே பொருள் பெற்ற ஒருவன் அப்பொருளை தனக்கு உதவுமாறு சேர்த்து வைக்கும் இடம் என்று அற்றார் அழிபசி தீர்த்தல் என்ற குறட்பாவின் மூலமாக திருவள்ளுவர் உணர்த்தியுள்ளார். இல்லை என்று வரும் வறியாருக்கு பொருளை கொடுத்து உதவுவோரே புகழுடையவர் ஆவார் அப்படின்னு உலகத்தில் எப்பவுமே சொல்லுவாங்க. வறியவருக்கு பொருளை தருவதே ஈகை எனப்படும். பிறருக்கு கொடுப்பது எல்லாம் பயனை எதிர்பார்த்து தருவதே என்று வறியார் கொன்றியவதே ஈகை மற்றெல்லாம் அப்படின்னு 221வது குறட்பாவில் திருவள்ளுவர் கூறியுள்ளார். ஈகை பண்பே செல்வம் வளமுடையோரின் சிறந்த பண்பாகும். செல்வத்து பயனே ஈதல் என்பது புறநானூற்று பாடலடிகள் ஆகும். இந்த புறநானூற்று பாடல் அடிகளை ஈகையின் சிறப்பை விளக்குவதாகவே அமைந்துள்ளது. பொருள் கேடும் பொருள் பெருக்கமும் வாழ்வில் அனைவரும் சந்திப்பவைதான். இதை அறிந்து நெஞ்சத்தில் என்றும் நடுவு நிலை கோணாதிருப்பதே சான்றோர்க்கு அழகாகும். தன்னிடமுள்ள பொருளின் அளவு அறிந்து வாழாதவனது வாழ்க்கையானது பல வளங்களுடன் இருப்பது போல தோன்றினாலும் பிறகு இல்லாமல் மறைந்துவிடும் அப்படின்றத அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல் இல்லாகி தோன்ற கெடும் அப்படின்ற குறட்பா உணர்த்துகின்றது. நிலைத்த செல்வமாக இவ்வுலகில் கருதப்படுவது கருணையாகிய அருளிடமே என்று சொல்லக்கூடிய இரக்க குணமாகும். அருட்செல்வம் செல்வத்தில் செல்வம் என தொடங்கும் 241வது குறட்பாவானது எல்லா செல்வங்களிலும் சிறந்த செல்வம் அருட்செல்வம் என்றும், பொருள் செல்வமானது இழிந்த குணத்தவர்களிடமும் இருக்கின்றது என்றும், பொருள் செல்வமானது நிலையற்றது என்றும் உணர்த்துகின்றது. திருக்குறளில் வீரம் பற்றிய செய்திகள். வீரம் அல்லது மரம் என்பது துணிவான ஒரு உணர்வாகும். புற இலக்கியங்களில் வீரம் என்ற உணர்வு முதன்மை பெறுகின்றது. சரி என்று மனதிற்கு பட்டதை யார் தடுத்தாலும் சிரம் தாழ்த்தாது செயலை செய்து முடிப்பதே வீரம் என்பதாகும். பழந்தமிழர்களின் வாழ்வில் காதலும் வீரமும் இரு கண்களாக போற்றப்பட்டது. பழந்தமிழகத்தில் ஆண்கள் போர்க்களத்தில் வீரமுடன் போரிடுவதையும் பெண்களின் வீர உணர்வினையும் பல இலக்கிய பாடல்களும் எடுத்துரைக்கின்றன. பழந்தமிழ் புலவர்கள் யாருக்கும் அஞ்சாது வீரமுடன் மன்னர்களிடம் தமது கருத்துக்களை எடுத்துரைத்து நண்பர்களாக்கி கொண்டிருந்தனர். போர் வீரர்களின் பெருமைகளை படைசெருக்கு எனும் அதிகாரத்தில் பெருமிதம் பொங்க திருவள்ளுவர் எடுத்து கூறியுள்ளார். கைவேல் களிற்றோடு போக்கி வருவன் மெய்வேல் பரியா நகும். அதாவது கையில் ஏந்திய வேலை ஒரு யானையின் மீது எரிந்து துரத்திய பின் அடுத்து எதிர்த்து வரும் யானையின் மீது எறிவதற்காக தனது மார்பின் மீது ஆழமாக பதிந்திருக்கும் கூர் அம்பினை உருவி வீரமுடனும் மகிழ்வுடனும் பறித்து எறிவான் போர் வீரன்கிறவன் அப்படி என்று கருத்தை உணர்த்துவது இக்குறட்பா கூறுகின்றது. ஒரு போர் வீரனின் சிறந்த வலிமையை காட்டுகின்றது. தன் குறைந்த வாழ்நாட்களில் வீரன் சேர்த்து வைக்கின்ற சொத்து என்பது விழிப்புண்களே ஆகும். விழுப்புண்கள் சரிங்களா. விழுப்புண் படாத நாள் எல்லாம் வழுக்கினுள் வைக்கும் தன் நாளை எடுத்து அதாவது வீரனாகப்பட்டவன் கழிந்த தன் நாட்களை கணக்கிடும் பொழுது விழிப்புண் படாத நாட்களை எல்லாம் பயன்படாது வீணான நாட்களாக கணக்கில் கொள்வான் என்று ஒரு சிறந்த வீரனின் குணத்தை திருக்குறள் படம் பிடித்து காட்டுகின்றது. தன்னை இதுவரை காத்து வந்த அரசர் கண்ணீர் விட்டு துயரப்படும்படியாக தனக்கு இறப்பு வருமென்றால் அப்படிப்பட்ட சாவை ஒரு வீரன் இறந்தாவது பெற்று கொள்ளக்கூடிய பெருமை உடையதாகும் என்று புறந்தார்கண் நீர்மல்க சாகிற்பின் என தொடங்கும் 780வது குறட்பா கூறுகின்றது. பிறப்பு என்பது சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு என்பது சாதனையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை இக்குறட்பாவில் திருவள்ளுவர் விளக்கியுள்ளார். நடுகள் என்பது போர்க்களத்தில் இருந்த வீரனின் பெயரையும் அவனுடைய சிறப்பையும் புகழையும் கல்லில் பதிவு செய்து அதை குத்தாக நட்டு வழிபடுவதாகும். இவை நாட்டிற்காக தன்னுயிர் நீத்த வீரனின் நினைவாக நடுவதாகும்.
எண்ணெய் முன் நில்லன்மின் என தொடங்கும் 771வது குறட்பாவில் நடுகள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு பழந்தமிழர்களின் வீரர்களின் பண்பாட்டினை திருக்குறள் நிலைத்து நின்று இன்றும் நமக்கு புரிய வைக்கின்றது. நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி.